அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சில மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையை அடுத்து இன்று இரு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றிரவு முதல் மழை நீடிக்கும் நிலையில் இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் பள்ளிகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையை அடுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அதே நேரம் காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று நடைபெறவிருந்த அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலில் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே வட தமிழக கடலோரம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 11 மணி முதல் பரவலாக காற்றுடன் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. வேளச்சேரி, கிண்டி, ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், மேற்கு மாம்பலம், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை போன்ற பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. அதேபோல வடபழனி, ஆழ்வார்பேட்டை, ஆரேபுரம், வளசரவாக்கம், ராமாபுரம், கொளத்தூர், அண்ணாநகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. மேலும் சென்னையின் புறநகர் பகுதியிலான சேலையூர், தாம்பரம், வண்டலூர், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால், மாமல்லபுரம் இடையே வரக்கூடிய 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையால் பயிர்கள் மற்றும் உப்பளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சீர்காழி அருகே கடற்கரையோர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. டெல்டா மற்றும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல், தொடுவாய், கூழையார், பழையார், பூம்புகார் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. சீர்காழி அருகே கடல் சீற்றம் காரணமாக சுமார் 1000 சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தொடர்மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக திருமுல்லைவாசல் முதல் பழையாறு வரை சுமார் 10 கிலோமீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. கடலோர பகுதிகளுக்கு இயற்கை அரணாக உள்ள சவுக்கு மரங்களை பாதுகாக்க கருங்கல் தடுப்புகளை அமைக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் பார்ப்பது கடலோ தீவுகளோ அல்ல, மழைநீரில் மூழ்கிய விளைநிலங்களே இவை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை காரணமாக அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. உப்பூரில் ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்த நிலையில் உரிய இழப்பீடு தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல சின்னக்குத்தூர், பெரியகுத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி, மணஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சம்பா நெல் பயிர்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. வடிகால சரியானபடி தூர்வாரது கிடையாதுங்க. எங்களுக்கு முக்கியமான வடிகால நாங்களே விவசாயிகளாக பார்த்து தூர்வாரிக்கிறது. அதுவும் பொருளாதாரமும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். மன்னார்குடி அருகே 500 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுகத் தொடங்கி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அத்திக்கோட்டை கிராமத்தில் வயல்வெளியில் 2 நாட்களாக வடியாமல் குளம்போல் தேங்கிய மழை நீரால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன.
கனமழையால் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மழைநீரில் தத்தளிக்கும் காட்சிகளே இவை. வேதாரண்யத்தை அடுத்த கோடிக்கரை, அகஸ்தியன்பள்ளி, கடினல் வயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 9,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் உப்பளங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. மழையில் கரைந்து விடாமல் இருக்க உப்பு குவியல்களை பனை மட்டைகள் மற்றும் தார்பாய் கொண்டு மூடி தொழிலாளர்கள் பாதுகாத்து வருகின்றனர். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உப்பளங்கள் இருந்ததற்கான சுவடுகளே தெரியாமல் போன நிலையில் 15,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், நாகை மாவட்டத்தில் சுமார் 5,400 ஹெக்டேர் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இங்க குறிப்பாக தலைஞாயிறு ஒன்றத்தில் தான் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து 5,400 ஹெக்டேர்ஸ் தண்ணி போயிருக்குது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே உக்கடை, புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பன்னீர்செல்வம், மாநிலம் முழுவதும் மழையால் சுமார் 32,000 ஏக்கரிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது பயிரினுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 33% அளவுக்கு பாதிப்பு இருந்தால் அதற்கு உரிய நஷ்டஈடுகள் வழங்குவதற்கு அடிப்படை கணக்கெடுக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2,500 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து ஓரிரு நாளில் கணக்கெடுப்பு தொடங்கும் என்று உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பில் நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மொத்தம் 31,853 ஏக்கர் விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். வேளாண்மை, தோட்டக்கலைத் துறைகளைச் சேர்ந்த 5,908 பணியாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் தேவையான ரசாயன உரங்கள் தனியார் கடைகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பயிர் பாதிப்பு நிலவரங்களை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர்கள் கண்காணித்து வருவதாகவும் 33% மேல் உள்ள பயிர் பாதிப்பை கணக்கீடு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றத்தால் பல்வேறு மீனவ கிராமங்களில் கரையரிப்பு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரையோர கிராமங்களில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளக்கோயில் மீனவ கிராமத்தில் கடல் சீற்றத்தால் 10 அடி தூரம் கரையரிப்பு ஏற்பட்டதில் 5 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. இதனிடையே தரங்கம்பாடியில் துறைமுகம் அமைக்கப்பட்டதால் தங்கள் பகுதியில் கடல் அரிப்பு அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாக கூறும் வெள்ளக்கோயில் பகுதி மக்கள் தற்போது வரை 100 அடி தூரம் கரையரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் கடற்கரைக்கு வரும் சாலையும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதால் அதை அகற்றிவிட்டு புதிய பாலமும் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கருங்கல் அலை தடுப்பு சுவரையும் அரசு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தத்தளித்து தொழிற்சாலை இறங்கு தளத்தில் தஞ்சமடைந்த மீனவர்கள் மீட்கப்பட்டனர். கடலூர் அருகே நடுக்கடலில் தனியார் இறங்குதளத்தில் 2 நாட்களாக தஞ்சமடைந்திருந்த 6 மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.
கடலூர் மாவட்டம் தைக்கால் தோணித்துறையைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக சித்திரைப்பேட்டை அருகே கடலில் கட்டி வைத்திருந்த மீன்பிடி வலையினை எடுக்க 2 படகுகளில் சென்றனர். அதில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்கள் மற்றொரு படகில் ஏறி அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையின் இறங்குதளத்தில் தஞ்சமடைந்தனர். வங்கக்கடலில் புயல் உருவாகிவிட்டால் மீனவர்களை மீட்பது சவாலாகிவிடும் என்பதால் மீனவ மக்கள் கவலையடைந்த நிலையில் கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குநர் வேல்முருகன், உதவி இயக்குநர் லோகேஷ் ஆகியோர் தைக்கால் தோணித்துறை கிராமத்திற்கு சென்று நிலைமையை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் தனியார் தொழிற்சாலையின் இறங்குதளத்திலிருந்து 6 மீனவர்களும் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனர். தங்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். ஹெலிகாப்டர் மூலம் கரைக்கு திரும்பிய மீனவர்கள் படகு விபத்து குறித்தும் தனியார் தொழிற்சாலை இறங்குதள ஊழியர்கள் உதவியது குறித்தும் விவரித்தனர். கொஞ்சம் சின்ன வேலையாயிடுச்சு, அதால் நம்ம போட்டை நாங்கள் ஆங்கர் வச்சுட்டு நம்ம இந்த போட்டை வச்சு நம்ம கரையை போக முடியாது, ஆளு உயிர் ஏதாவது போயிட போய் சொல்லிட்டு இங்கே வந்து போட்டில் கட்டிட்டு மேலே ஏறிட்டோம். அங்கே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம். அங்கே இல்லை செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க அந்த கம்பெனியில். அவங்க வச்சிருந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுருந்தோம். இந்நிலையில் புயல் சின்னம் நீங்கும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் வலியுறுத்தினார். மாவட்ட நிர்வாகம் சார்பாக இப்போ நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா இப்போ நாளைக்கும் நமக்கு ரெட் அலர்ட் இருக்கு கடலூர் மாவட்டத்தில். மீனவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி கடலுக்கு போவதை தவிர்க்க வேண்டும். மீனவர்களை பத்திரமாக அழைத்து வந்து சேர்த்த கடலோர காவல்படைக்கு மீனவ மக்கள் நெகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தனர். அமித்ஷாவை தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் சந்தித்து பேசியுள்ள நிலையில் மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடிக்கிறது. மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணியின் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சர் தேர்வு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் மகாயுதி கூட்டணி கட்சி தலைவர்களான தேவேந்திர பட்னாவிஸ், ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார், பிரபுல் பட்டேல் உள்ளிட்டோர் நேற்றிரவு சந்தித்து பேசினர். சுமார் 2 மணி நேரம் ஆலோசனை நடைபெற்றது. அமித்ஷாவிடம் ஏக்நாத் ஷிண்டே தனியாக ஆலோசனை நடத்தியதாகவும் தெரிகிறது. இதேபோன்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை மகாயுதி கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். எனினும் முதலமைச்சர் யார் என்பதில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மகாயுதி கூட்டணி கட்சி தலைவர்கள் மும்பை திரும்பினர். அமித்ஷாவுடனான முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்ததாகவும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூடி முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்ய இருப்பதாகவும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படலாம் என்றும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு முக்கிய இலாக்காக்களை கேட்டு பெற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. श्रीमती प्रियंका गांधी वाड्रा. வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தி அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார். जो लोकसभा की सदस्य निर्वाचित हुई हूं, सत्यनिष्ठा से प्रतिज्ञान करती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति. வயநாடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தி எம்பியாக முதல் முறையாக நாடாளுமன்றம் சென்றார். கேரள பாரம்பரிய புடவையை அணிந்த பிரியங்கா நாடாளுமன்ற வளாகத்துக்கு வந்தபோது சகோதரர் ராகுல் காந்தி தனது செல்போனில் தங்கை பிரியங்காவை புகைப்படம் எடுத்தார். சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரியங்காவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மக்களவை தொடங்கியதும் அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியபடி பிரியங்கா காந்தி பதவியேற்றுக் கொண்டார். तथा जिस पद को मैं ग्रहण करने वाली हूं उसके कर्तव्यों का श्रद्धापूर्वक निर्वहन करूंगी. जय हिंद. பதவியேற்கும் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவை சந்தித்த பிரியங்கா காந்தி அவரிடம் வாழ்த்து பெற்றார். ஜார்க்கண்டின் 14வது முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு அண்மையில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைமையிலான கூட்டணி 56 இடங்களில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இந்த நிலையில் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
முதலமைச்சர் பதவியேற்பு விழா ராஞ்சியில் நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ராகுல் காந்தி, டெல்லி முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்று ஹேமந்த் சோரனை வாழ்த்தினர். இதனிடையே ஹேமந்த் சோரனுக்கு கருணாநிதி வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை உதயநிதி பரிசளித்தார். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் விநியோகம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் அடங்கிய குழு ஏழுமலையான் கோயிலில் ஆய்வு மேற்கொண்டது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பிரசாதம் தயாரிக்க கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யை விநியோகம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகள், மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் அடங்கிய குழுவினை நியமனம் செய்து விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்ற சிறப்பு அதிகாரிகள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. பூந்தி தயாரிப்பு மையம், லட்டு தயாரிப்பு மையம் ஆகியவற்றில் ஆய்வு செய்த அதிகாரிகள் ஆவணங்களை பரிசீலித்து ஊழியர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். ஏற்கனவே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தில் சிபிஐ தனிக்குழு நேரில் சென்று ஆய்வு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அரசு அலுவலகங்களில் பொதுமக்களின் மனுக்களுக்கு தீர்வு காண புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் பொதுமக்களின் மனுக்களுக்கு 1 மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களை கையாள்வதற்கான நடைமுறை அறிவுறுத்தல்களை தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அதன்படி அரசு அலுவலகங்களில் மக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு 3 நாட்களுக்குள் ஒப்புகை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களின் மனுக்களுக்கு 1 மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என்றும், மக்கள் அளித்த புகார் மனுக்களின் மீது முன்னேற்றம் குறித்து தெரிவிப்பது அவசியம் என்றும் தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள கால அவகாசம் தேவைப்பட்டால் அது குறித்து மக்களிடம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்றும், கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது சாத்தியமில்லை என கண்டறியப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 மாத காலத்திற்குள் நியாயமான பதில் வழங்கப்படலாம் எனவும் தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு செயலாளர்கள், துறை தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் கவனமாக பின்பற்றி மாதந்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தலைமைச் செயலாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே மலை கிராமத்தில் பாம்பு கடித்த சிறுமியை டோலி கட்டி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வழியில் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அலக்கட்டு கிராமத்தைச் சேர்ந்த ருத்ரப்பா சிவலிங்கி தம்பதியின் 13 வயது மகள் கஸ்தூரி. இவர் வீட்டின் அருகே கீரை பறிக்கச் சென்றபோது பாம்பு கடித்தது. அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல சாலை வசதி இல்லாததால் கிராம மக்கள் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு டோலி கட்டி சிகிச்சைக்கு தூக்கிச் சென்றனர். அவசரமாக மலை அடிவாரத்தில் உள்ள சீங்காடு பகுதிக்கு வந்து அங்கு தயாராக நின்ற ஆட்டோவில் ஏற முயன்றனர். அப்போது சிறுமி கஸ்தூரி இறந்தது தெரிய வந்தது. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அலக்கட்டு கிராமத்தில் விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது பெற்றோருக்கு 3 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளார். வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் யானை ஒன்று கடைகளை சூறையாடிய பதற வைக்கும் காட்சிகள் தான் இவை. கோவை மாவட்டம் பூண்டி வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள சிவன் கோவிலில் அவ்வப்போது வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்நிலையில் ஒற்றை யானை ஒன்று வனப்பகுதியில் இருந்து நேராக வெள்ளையங்கிரி மலைக்கோவில் வளாகத்திற்குள் சென்று கடைகளை சூறையாடியது. மேலும் அங்குள்ள பிரசாத கடைக்கு சென்று பிரசாதத்தை அள்ளி ருசித்துவிட்டு சென்றது.
மலையடிவார பகுதியில் வெள்ளையங்கிரி மலைக்கோவில் இருப்பதால் வனவிலங்குகளால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் தற்காலிக வனத்துறை அலுவலகம் அமைக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கும்கி யானை கொண்டு காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானைக்கு அஞ்சி வடமாநில தொழிலாளர் ஒருவர் மரத்தில் ஏறி உயிர் தப்பிய காட்சிதான் இது. கூடலூரில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். அதனை மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த 23ஆம் தேதி தனியார் தோட்டத்திற்குள் யானை ஒன்று புகுந்தது. யானையை கண்டு அஞ்சிய வடமாநில தொழிலாளர் ஒருவர் மரத்தின் மீது ஏறி உயிர் தப்பிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. மற்றும் தோட்டங்களில் யானைகள் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். EVKS இளங்கோவனின் உடல்நலம் குறித்து குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்களிடம் முதல்வர் நேரில் கேட்டறிந்தார். சென்னை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் விசாரித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLA-வுமான EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் EVKS இளங்கோவன் உடல்நலம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று விசாரித்தார். என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து குடும்பத்தினர் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். அப்போது அமைச்சர் மா. சுப்பிரமணியன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை EVKS இளங்கோவன் நல்ல முறையில் மீண்டு வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். அவர் மீண்டும் குணமடைந்து வருவார். வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றத்தில் அவருடைய குரலை கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எல்லாம் அவளோடு இருக்கிறோம். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த ஒரு வாரமாக EVKS இளங்கோவன் சிகிச்சை பெற்று வருகிறார். திருப்பூர் மாநகராட்சியில் அதிமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்ததற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் சொத்து வரியை உயர்த்துவதற்கு அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாநகராட்சி கூட்டத்திற்கு கருப்பு உடையில் சென்ற அதிமுக உறுப்பினர்கள் அவைக்கு நடுவே அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் அவசரமாக முடித்து வைக்கப்பட்டது. அதிமுகவினர் கொண்டு வந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் வெளியே வந்த அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டது கண்டனத்திற்கு உரியது என்று மேயர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் சபை நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சொத்து வரி உயர்வு குறித்து பேச வேண்டும் என்று கூக்குரலிட்டனர். இதற்கு எதிர்வினையாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய அதிமுக கவுன்சிலர்களை காவல்துறையை ஏவி கைது செய்தது கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் கணவருடன் சென்று கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து மர்ம நபர்கள் செயினை பறித்துச் சென்ற காட்சிகள்தான் இவை. புதுச்சேரி 45 அடி சாலையில் கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் பெண்ணின் கழுத்திலிருந்து செயினை பறித்தனர். இதில் நிலை தடுமாறி தம்பதியினர் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்ததில் இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்ததால் அவ்வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தினர் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனை புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதிலளிக்க சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 27 நபர்களையும் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். அப்போது குற்றம் சாட்டப்பட்ட நாகேந்திரன் தான் கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேலூர் சிறையில் இருந்து தன்னை புழல் சிறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் முறையிட்டார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது தொடர்பாக சிறைத்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். அதேபோல 5000 பக்கத்திற்கும் அதிகமாக குற்றப்பத்திரிகை இருப்பதால் டிஜிட்டல் முறையில் ஆவணங்களை வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு முறையீடுகளையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை இந்த நீதிமன்றமே மேற்கொண்டு விசாரிக்கும் என தெரிவித்தார். மேலும் நாகேந்திரனை புழல் சிறைக்கு மாற்றுவது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் எழுந்த நிலையில் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கி நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடங்கியதும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா குறித்து எதிர்க்கட்சியினர் கடும் வாக்குவாதம் செய்தனர். இரு அவைகளும் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பகல் 12 மணிக்கு அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் தொழிலதிபர் அதானி மீது லஞ்ச புகார் மற்றும் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா குறித்து இந்தியா கூட்டணியினர் அமளியில் ஈடுபட்டனர். இரு அவைகளும் வெள்ளிக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டன. வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா தாக்கல் செய்வதற்கான அவகாசம் அடுத்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் வரை நீட்டிக்கப்படுவதாக அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்தார். வக்ஃபு வாரிய திருத்த மசோதா குறித்து அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு எதிர்க்கட்சியினர் அவகாசம் கோரிய நிலையில் இந்த நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கக்கூடிய மசோதாவுக்கு செனட் சபை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை 16 வயதுக்கு கீழே உள்ளோர் பயன்படுத்த தடை விதிக்க அந்நாட்டு அரசு முடிவு செய்தது. இந்நிலையில் அது தொடர்பான மசோதா ஆஸ்திரேலிய நாட்டின் பிரதிநிதிகள் சபையில் சில தினங்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே செனட் சபை ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பப்பட்ட நிலையில் 34 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 19 உறுப்பினர்கள் எதிராகவும் மசோதாவுக்கு வாக்களித்தனர். இதையடுத்து சமூக வலைதளங்களை பயன்படுத்த 16 வயதுக்குட்பட்டோருக்கு தடை விதிக்கக்கூடிய சட்டம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலமாக 16 வயதுக்குட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கக்கூடிய முதல் நாடு என்ற பெயரை ஆஸ்திரேலியா பெற்றுள்ளது. இலங்கையில் பெய்த கனமழையால் 2,34,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழையின் காரணமாக 4 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. வடகிழக்கு மாகாணமான கிளிநொச்சி மாவட்டம் சிவபுரம், யாழ் மாகாணத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. வீடுகள், உடைமைகளை இழந்த பொதுமக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். போதிய உணவு, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி இல்லை என்று முகாம்களில் தங்கியிருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு மக்கள் ஒவ்வொரு வருடமும் இடம்பெயர்ந்து வாசாலையில் இவர்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள். குழந்தைகளுடன் வயோதிபர் போன்ற பல்வேறு வகையினர் இந்த இடம்பெயர்ந்து செல்கின்றனர். இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றது மழைக்காலங்கள். இதற்கான ஒரு சரியான தீர்வை எங்களுக்கு பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் மிகுந்த பாதிப்பை சந்தித்திருப்பதாக இலங்கை மக்கள் தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் பகுதியில் கருஞ்சிறுத்தை நடமாட்டத்தால் இரவில் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் பகுதியில் கருஞ்சிறுத்தை நடமாடும் சிசிடிவி வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட காட்டுப் பகுதிகளான ஆனைக்கட்டி, மாங்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதனை ஒட்டியுள்ள தடாகம், சோமையனூர், திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சிறுத்தை நடமாட்டம் அவ்வப்போது இருப்பதாக அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் சின்ன தடாகத்தில் இருந்து வீரவாண்டிப்புதூர் செல்லும் வழியில் சரவணன் என்பவரின் வீட்டிற்கு அருகில் கருஞ்சிறுத்தை ஒன்று நடமாடும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இதையடுத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சின்ன தடாகம், வீரவாண்டிப்புதூர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவசியம் இன்று இரவு நேரங்களில் வெளியில் வர வேண்டாம் என வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சிறுத்தையை கண்காணிக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். மாவட்டம் கூடலூரில் ஓடும் பேருந்திலிருந்து இறங்க முயன்ற மாணவன் தவறி விழுந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்த 17 வயதான யுவராஜ் அதே பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த செவ்வாயன்று வழக்கம் போல பள்ளிக்கு செல்ல பேருந்தில் பயணம் செய்துள்ளார். பள்ளிக்கு அருகே உள்ள நிறுத்தத்தில் நிற்பதற்கு முன்பாகவே படிக்கட்டில் பயணித்த மாணவன் ஓடும் பேருந்தில் இருந்து இறங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலையின் நடுவே கீழே விழுந்தார். பொதுமக்கள் மாணவனை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நல்வாய்ப்பாக மாணவன் யுவராஜ் கீழே விழும் தருணத்தில் பின்னால் வாகனங்கள் வராததால் இவ்வித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. கடலூரில் சாலை விபத்தில் மகனை பறிகொடுத்த பள்ளி மாணவரின் தந்தை பள்ளி மாணவர்களிடையே படியில் பயணம் செய்யாதீர் என கூறி அழும் சோக காட்சிகள்தான் இவை. கடலூர் தேவனாம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் கைலாஷ் சில தினங்களுக்கு முன் தனியார் பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் மாணவன் கைலாஷ் படித்த கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு உதவி பெறும் பள்ளியில் போக்குவரத்து காவல்துறை சார்பாக விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் உயிரிழந்த மாணவர் கைலாஷுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து பேசிய கைலாஷின் தந்தை கண்ணதாசன், மாணவர்கள் படியில் பயணம் செய்யக்கூடாது என கூறி தரையில் விழுந்து மண்டியிட்டு கதறி அழுதார். இதையடுத்து புதுநகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பிரசன்னா மாணவரின் தந்தைக்கு ஆறுதல் கூறி பள்ளி மாணவர்களுக்கு பேருந்தில் பயணம் செய்வது தொடர்பாக அறிவுரைகளை வழங்கினார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு சென்னை வந்தடைந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படையினர் கடந்த மாதம் 23ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களை விடுவிக்க இலங்கை அரசுடன் இந்திய தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்பு இலங்கை நீதிமன்றம் 16 மீனவர்களில் 12 மீனவர்களை மட்டும் விடுதலை செய்தது. எனினும் 4 மீனவர்கள் 2வது முறையாக பிடிபட்டதை அடுத்து அவர்களுக்கு கூடுதலாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட 12 மீனவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்கள் கொழும்புவில் இருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை வந்தனர். அவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். அதன் பின் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த வாகனங்கள் வாயிலாக சொந்த ஊர்களுக்கு மீனவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் தருவைகுளம் மீனவர்கள் 22 பேரில் 12 பேரை புத்தளம் நீதிமன்றம் நேற்று முன்தினம் விடுவித்தது. இதைத் தொடர்ந்து அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு சென்னை திரும்புகின்றனர். ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடிகை கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது.
இதைத் தொடர்ந்து அவர் தனது கருத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். இதனிடையே நடிகை கஸ்தூரி மீது சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன. இதையடுத்து நடிகை கஸ்தூரி தலைமறைவானதாக கூறப்பட்ட நிலையில் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் 10 நாட்களுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்ட அவருக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் எழும்பூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதன்படி தினமும் காலை 10 மணிக்கு காவல் நிலையத்தில் நடிகை கஸ்தூரி கையெழுத்திட்டு வரும் நிலையில் தனது ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பாம்பன் புதிய பாலத்தில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக அறிக்கை வந்த நிலையில் விசாரணைக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. பாம்பன் பாலம் குறித்து ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி கொடுத்த அறிக்கையை தொடர்ந்து விசாரணை குழுவை அமைத்து இந்திய ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 13 மற்றும் 14 ஆகிய 2 தேதிகளில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலத்தை ஆய்வு செய்து பாலத்தில் பாதுகாப்பு குறைந்திருப்பதாகவும் குறைபாடுகளுடன் பாலம் கட்டப்பட்டுள்ளது என்றும் அறிக்கை அளித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக தெற்கு ரயில்வே தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிநவீன வடிவமைப்பு மற்றும் சிறந்த கட்டுமான நடைமுறைகளுடன் பாலம் கட்டப்பட்டுள்ளது என்றும் புகழ்பெற்ற சர்வதேச ஆலோசகரின் முறையான ஆய்வின் அடிப்படையில் பாம்பன் பாலம் கட்டப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாம்பன் புதிய ரயில் பால வடிவமைப்பிற்கு சென்னை மும்பை IIT நிபுணர்கள் ஆய்வு செய்து தர மதிப்பீடு வழங்கியதாகவும் பாலத்தின் இணைப்பு வெல்டிங் தர சோதனை 100% சரிபார்க்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலிசிலாக்சேன் பெயிண்ட் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் 35 ஆண்டுகளுக்கு உப்பு அரிப்பு பிரச்சனை இருக்காது எனவும் பாதுகாப்பு ஆணையர் அதிருப்தி தெரிவித்த சில காரணிகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாம்பன் புதிய பாலம் தொடர்பாக விசாரணைக்கு இந்திய ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 5 பேர் கொண்ட தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்த நோயாளியின் உறவினர் ஒருவர் பெண் பாதுகாவலரை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவில் மாரியம்மாள் என்பவர் பாதுகாவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வடக்கணந்தல் கிராமத்தைச் சேர்ந்த உலகநாயகி என்பவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட தனது உறவினரை பார்க்க வந்தார். அப்போது பார்வையாளர் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பார்க்க அனுமதி இல்லை என உலகநாயகியை பாதுகாவலர் மாரியம்மாள் தடுத்துள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பாதுகாவலரை உலகநாயகி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அறிந்த மருத்துவமனையில் இருந்த மற்ற பெண் பாதுகாவலர்கள் உலகநாயகியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போதும் பாதுகாவலர்களை உலகநாயகி தாக்க பாய்ந்தார். இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன் பெண் பாதுகாவலர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மறியலை கைவிட்டனர். இறந்தவர்களின் உடல்களை குடியிருப்புகள் வழியாக எடுத்து செல்லாமல் பிரதான சாலை வழியாக எடுத்துச் செல்ல கோரிய மனுவை 25,000 ரூபாய் அபராதத்துடன் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. விருதுநகர் மாவட்டம் பனையடிப்பட்டி கிராமத்தில் இறந்தவர்களின் இறுதி ஊர்வலத்திற்கு தெருக்களை பயன்படுத்தாமல் பிரதான சாலையை பயன்படுத்தி மயான பூமிக்கு செல்ல உத்தரவிடக் கோரி மகாலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த பொதுநல மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரியக்லாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இதுபோல கேட்க தனிநபர்களுக்கு உரிமை கிடையாது என்று தெரிவித்தனர். கிராம ஊராட்சிக்கு சொந்தமான சாலைகள், தெருக்கள் போன்றவற்றை வேறுபாடு இன்றி அனைவரும் பயன்படுத்தலாம் என்றும் அதில் குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்று எந்தவிதமான உரிமையும் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த மனு பாகுபாடு காட்டுவதை ஆதரிக்கக்கூடிய விதமாகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்டிருப்பதாகவும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் மனுதாரருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். மியான்மர் பெண்ணை தமிழ் முறைப்படி அரியலூர் இளைஞர் திருமணம் செய்து கொண்டார். மகளின் திருமணத்தை வீடியோ கால் மூலம் பெற்றோர் பார்த்து மகிழ்ந்தனர். ரசுலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மதிவதனன் டிப்ளமோ முடித்துவிட்டு சிங்கப்பூரில் கடந்த 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அங்கு உணவு தயாரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் மியான்மரைச் சேர்ந்த AI மோ என்பவருடன் மதிவதனனுக்கு காதல் மலர்ந்துள்ளது. இவர்களது காதலுக்கு பெற்றோர் பச்சை கொடி காட்டியதை அடுத்து அரியலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. நண்பர்கள், சுற்றத்தார், உறவினர்கள் முன்னிலையில் மணப்பெண் AI மோவுக்கு மதிவதனன் தாலி கட்டினார். மணப்பெண்ணின் குடும்பத்தினருக்கு விமான டிக்கெட் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் தங்களது மகளின் திருமணத்தை வீடியோ கால் மூலம் பார்த்து மகிழ்ந்தனர். அப்போது தாயை பார்த்த மணப்பெண் சற்று கண் கலங்கினார்.
உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராணுவ வீரர்களின் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய வரலாற்றில் பெண்கள் முப்படைகளிலும் பெரும் பங்காற்றி சாதனை புரிந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். 4 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள திரௌபதி முர்மு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வெலிங்டன் ராணுவ பயிற்சி முகாமில் நடந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். உயிர்நீத்த ராணுவ வீரர்களுக்காக வைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். போரில் வீரமரணம் அடைந்த ராணுவத்தினரின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இதனையடுத்து வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா ஒரு பாதுகாப்பு உற்பத்தி மையமாக திகழ்ந்து வருவதாக கூறினார். I am also delighted to know that there are some women officers among you attending this course. I hope that the number of women officers in this course will rise in the near future. பெண்கள் நாட்டுக்காக சேவை புரிவது பாராட்டுக்குரியது என்றும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை படைத்து வருவதாக கூறினார். சென்னை மதுரவாயில் ஈரடுக்கு பாலம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் அந்த பகுதி உலக சுற்றுலா தலமாக மாறும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மதுரவாயிலில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், கடந்த 2007ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி மதுரவாயில் முதல் துறைமுகம் வரை பறக்கும் மேம்பாலம் அமைக்கக்கூடிய திட்டத்தை தொடங்கியதாகவும் 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அதிமுக அத்திட்டத்தை முடக்கியதாகவும் கூறினார். நம்ம பாட்டுக்கு மதுரவாயிலுக்கு இனிமே ஒரு பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் வந்துடும். அந்த பிரிட்ஜ் கட்டி முடிச்சாச்சுன்னா தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இந்த டபுள் வே பிரிட்ஜ் 19 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு 5600 கோடி ரூபாய் மதிப்புல கட்டின பேரும் பாலம் எங்க இருக்குன்னு சொல்லி சுத்தி பார்க்கவே வருவாங்க மதுரவாயில். மேலும் அப்போதே பணிகள் முடிந்திருந்தால் 1655 கோடி ரூபாய் மட்டுமே செலவாகி இருக்கும் என்றும் தற்போது கட்டுமான பணிக்கு 5000 கோடி ரூபாய் தேவைப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்காக சென்னை ரிப்பன் மாளிகையில் பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்த் இனிப்பு வழங்கிய போது பதிலுக்கு திமுக கவுன்சிலர்கள் உதயநிதி பிறந்த நாளுக்கான இனிப்பு என்று கூறி மாறி மாறி இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் சென்னை மாநகராட்சி பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் ரிப்பன் மாளிகையில் அனைத்து கவுன்சிலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இனிப்பு வழங்கினார். அப்போது திமுக கவுன்சிலர்கள் இது உதயநிதி பிறந்த நாளுக்கான இனிப்பு என்று கூற, உமா ஆனந்தனோ நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி திமுகவினருக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து கவுன்சிலர்கள் அனைவரும் இனிப்புகளை மகிழ்ச்சியுடன் பரிமாறிக்கொண்டனர். 17 வயது கல்லூரி மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். உடந்தையாக இருந்ததாக 5 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமான சிறுமியை கடந்த 25ஆம் தேதி மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவைச் சேர்ந்த அபிநாத் என்ற இளைஞர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய புகார் அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை குற்றவியல் நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து போக்சோ வழக்கில் அபிநாத் சிறையில் அடைக்கப்பட்டார். அபிநாத்திற்கு உடந்தையாக இருந்த அவரது 5 நண்பர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறுமி ஒருவர் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டதாக வெளியான செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் காவல்துறைக்கு கிடைக்கப்பெறும் புகார் மனுக்களின் உண்மைத்தன்மை ஆராய்ந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணை காலங்களில் இதுபோன்ற தவறான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் மோடியை கொல்ல ஆயுதத்தை தயாராக வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்த பெண் கைது செய்யப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக 34 வயது பெண் ஒருவரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். மும்பை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு செல்போனில் அழைப்பு விடுத்த பெண் ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்தார். பிரதமரை கொல்ல திட்டமும் ஆயுதமும் தயாராக இருப்பதாக அந்த பெண் கூறினார். மிரட்டலை தொடர்ந்து அம்போலி காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து செல்போன் அழைப்பை ஆராய்ந்த காவலர்கள் 34 வயது பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மே மாதம் 30ஆம் தேதி சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு தொலைபேசியில் அழைத்த அடையாளம் தெரியாத நபர் தேர்தல் பரப்புரையின் போது மோடி கொல்லப்படுவார் என்று பேசியிருந்தார். மும்பையில் கைது செய்யப்பட்ட பெண் மீது இதுவரை எந்த வழக்குகளும் இல்லாத நிலையில் மிரட்டல் விடுக்கப்பட்டது ஏன் என்பது தொடர்பான விவரங்களை உள்துறை அமைச்சகத்துக்கும் மும்பை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கொல்கத்தாவில் உள்ள வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட சென்ற இந்து மகாசபா அமைப்பினருக்கும் காவலர்களுக்கும் ஏற்பட்ட மோதல் காட்சிதான் இது. வங்கதேசத்தில் இந்து அமைப்பின் தலைவர் சின்மோய் கிருஷ்ணதாஸ் அண்மையில் கைது செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை கண்டித்தும் மேற்கு வங்கத்தில் இந்து மகாசபா அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். வங்கதேச தூதரகத்தை முற்றுகையிட சென்றபோது காவலர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்து மகாசபா அமைப்பினரின் போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றபோது காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. டெல்லியில் வசந்த் விஹார் பகுதியில் பலத்த சப்தத்துடன் அடையாளம் தெரியாத பொருள் வெடித்ததில் ஒருவர் காயமடைந்தார். வசந்த் விஹார் பகுதியில் காலை 11:48 மணிக்கு பன்சி ஸ்வீட்ஸ் என்ற கடையின் அருகே வெடிசத்தம் கேட்டது. இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்தார். வெடிசத்தம் கேட்ட நிலையில் டெல்லி சிறப்பு காவல் படையினர் சம்பவ இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். என்ஐஏ தேசிய பாதுகாப்பு குழு அதிகாரிகளும் வெடிகுண்டு நிபுணர்களும் வசந்த் விஹார் பகுதியில் ஆய்வு செய்தனர். மோப்ப நாய்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்த அதிகாரிகள் சதிச் செயலா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.